ஏப்ரல் 1 முதல் கேஷ்ல டீல் பண்ணீங்கன்னா 100% பெனால்டி வரலாம். கவனமா இருங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கையில காசு வச்சு டீல் பண்ற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா ஒரு பெரிய சிக்கல் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒருத்தருக்கு 1,00,000 ரூபாய் பணமா கொடுக்கறீங்க. அது தப்புன்னு சொல்லி அரசாங்கம் உங்களுக்கு திருப்பி 1,00,000 ரூபாய் அபராதம் போட்டா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல? இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற விஷயம். ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். 100% 100% அபராதம். இது ஏதோ சின்ன ஃபைன் கிடையாது. நீங்க எவ்ளோ பணத்தை கணக்குல காட்டாம ரொக்கமா கொடுத்தீங்களோ அம்பட்டு பணத்தையும் அபராதமா கட்ட வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இன்கம் டாக்ஸ் சட்டம் வரப்போற ஏப்ரல் 1, 2026 இருந்து சில ரொம்ப கடுமையான புது ரூல்ஸை கொண்டு வர போறாங்க. இந்த புது விதிகள் நேரடியா நம்மளோட பண பரிவர்த்தனைகளை, அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை குறிவைக்குது. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான எச்சரிக்கை மணி மாதிரி. ஏன் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், கருப்பு பணம். இந்த கணக்குல வராத பணப்புழக்கத்தை மொத்தமா நிறுத்தணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணிருச்சு. அதுக்கு முதல் ஸ்டெப் இந்த மாதிரி ரொக்க பரிவர்த்தனைகளுக்கு பூட்டு போடுறதுதான். சரி, இந்த வலையில யார் யாரெல்லாம் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாங்க ஒண்ணுன்னா பாப்போம். நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுல நீங்க எங்கேயாச்சும் வரீங்களான்னு பாத்துக்கோங்க. முதல்ல நம்ம ரியல் எஸ்டேட், வீடு மனை வாங்குறது விக்கிறது, இதுல அட்வான்ஸ் பணத்தை கையில வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி 2 பேருமே மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி தான் செக்யூரிட்டி டெபாசிட் பணமும். அத பணமா கொடுத்தாலும் குற்றம், திரும்ப வாங்கினாலும் குற்றம். அடுத்து கடன் வாங்குறது. நீங்க யார்கிட்டயாவது பணமா கடன் வாங்குறீங்க, தப்பு. வாங்கின கடனை பணமா திருப்பி கொடுக்கறீங்க, அதுவும் தப்பு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பேங்க்ல வாங்குற லோனுக்கு நட்டும் இல்ல. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட அவசரத்துக்கு கைமாத்தா வாங்குவோம்ல, இனிமே அதுக்கும் இந்த 100% ஃபைன் உண்டுங்க. இது நம்மால நிறைய பேர் யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டோம். வியாபாரம் பண்றவங்களா நீங்க? அப்போ இத நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பிசினஸ் செலவை ஒரு லிமிட்டுக்கு மேல பணமா செஞ்சீங்கன்னா அந்த செலவையே கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? உங்க லாபம் அதிகமா தெரியும், தேவையில்லாம அதிகமா வரி கட்ட வேண்டியிருக்கும். அப்பப்பா, இவ்ளோ பிரச்சனை இருக்கா? இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சுலபமான வழி இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். இங்க பாருங்க, எவ்ளோ தெளிவா இருக்கு. ஒரே வழிதாங்க இருக்கு. இடது பக்கம் இருக்கிற ரொக்க பரிவர்த்தனை, அது தப்பான ரூட். வலது பக்கம் இருக்கிற டிஜிட்டல் பரிவர்த்தனை, அதுதான் இனிமே நமக்கான சேஃபான ரூட். அப்போ என்ன பண்ணணும்? 1, எல்லாத்தையும் பேங்க் அக்கவுண்ட் வழியா பண்ணுங்க. 2, பெரிய அமௌண்டா செக் கொடுங்க. 3, சின்ன சின்ன செலவுக்கு UPI தான் பெஸ்ட். 4வது ரொம்ப முக்கியம், எல்லா டிஜிட்டல் பேமெண்ட்டையும் ஒரு கணக்குல பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. இவ்ளோ விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் அதிகமா கேஷ் தான் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஓரளவுக்கு டிஜிட்டலுக்கு மாறிட்டீங்களா? மனசுக்குள்ளேயாவது பதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒரு குட்டி டெஸ்ட். நான் சொன்னதெல்லாம் எவ்ளோ தூரம் உங்க மனசுல பதிஞ்சிருக்குன்னு பாத்திரலாமா? ஒரு சிம்பிள் கேள்விதான். கேள்வி இதுதான், இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் லிமிட்ட மீறினா என்ன நடக்கும்? ஆப்ஷன் ஏ, சும்மா வார்னிங் கொடுப்பாங்க. பி, 50% ஃபைன் போடுவாங்க. சி, 100% ஃபைன் போடுவாங்க. டி, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? பார்க்கலாம் இதுக்கு யாரு டக்குல சரியான பதில சொல்றீங்கன்னு. யோசிக்காம உடனே உங்க பதில கமெண்ட்ல தட்டுங்க. கரெக்டான ஆன்சரை நாங்க பின் பண்றோம். ஆக மொத்தம் நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். இந்த மாதிரி பெரிய பெரிய அபராதத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, டிஜிட்டல் பேமெண்ட்டை நம்ம பழக்கமா மாத்திக்கிறது தான். அதுதான் நமக்கான பாதுகாப்பு. இந்த முழு விளக்கத்தையும் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. பாதுகாப்பா இருங்க, டிஜிட்டலா இருங்க. வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.